சிஎஸ்கே சிஎஸ்கே தான். ஆர்சிபி தான் பாவம். ஆர்சிபி தான் அடிக்கும். 11 பேரும் ஆல்ரவுண்டர் மாதிரியே இருக்காங்க. இந்த வருஷம் யார் கப் அடிச்சா நல்லா இருக்கும்? சிஎஸ்கே சிஎஸ்கே தான். அப்படி அடிக்கலனா ஆர்சிபி கோலிக்காக. வேற ஸ்டாஃப் டுப்ளசி. ஏன்னா சிஎஸ்கே பிளட் புதுசா யார் அடிச்சா நல்லா இருக்கும்? புதுசா டெல்லி அடிக்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். கேஎல் ராகுல் நல்ல டீம். ஆனா நேத்து ஆர்சிபி விளையாண்டதை பார்த்தா அடிக்காத மாதிரி ஒரு விளையாடுறத பாத்தீங்கல்ல? பார்த்தோம். இல்ல ஸ்லாப் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அது ஜெயிக்கிறதுக்கு உண்ட மேட்ச் தான். அதுக்கப்புறம் ஃபாப் அவுட் ஆன உடனே அடுத்த கோலி எல்லாம் கொஞ்சம் விக்கெட் சரிஞ்சவன மேட்ச் அப்படியே விக்கெட் உழ பிரஷர் ஆயிடுச்சு. டக்குன்னு வந்து பில் பண்ண முடியல. நம்ம ஹோம் கிரவுண்ட் இல்லங்க, அதனால சேப்பாக் பிரஷர்னா எப்படி இருக்கும் தெரியும்ல, அந்த அளவுக்கு தான். அதனால காரணம் இல்லாம கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆனா அந்த இடத்த ரச்சன் ரவிச்சந்திரன் வந்து பயங்கர ஃபீல் பண்ணிட்டாப்ல. சூப்பரா பண்ணிட்டாங்க. இவர் வந்துருவாரு. பத்திரானாவும் சொல்லிருக்காரு. பத்திரானா வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கான்வே இல்ல முஸ்தபிகுர் ரஹ்மான் இத்தனை சீசன் வேற லெவல் எல்லாத்துக்கும் வயிற்றுச்சல் தான். இல்ல இப்ப சிஎஸ்கேக்கு 5 கப் போதாதா? சிஎஸ்கேக்கு இல்ல தலைக்கு ஃபேர்வெல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா வேர்ல்ட் கப் எல்லாமே T20 எல்லாருக்குமே வெளியே போகும்போது ஃபேர்வெல் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா தலைக்குன்னு ஒரு ஃபேர்வெல் வேணும்ல. அது இல்லாம எப்படி 2011 எப்படி தலையை பொங்கோட பார்த்தோமோ அதே மாதிரி பொங்கோட பாக்குறோம். அதே ஸ்டைல்ல அதே கெத்துல ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ ஃபினிஷிங் அதே மாதிரி இருக்கணும். அல்லனா லவ் யூ ஈசாலா கப் நமதே. ஐபிஎல் பாப்பீங்களா? ஐபிஎல் பாப்போம். இந்த வருஷம் யார் கப் அடிச்சாங்களா? எப்பவுமே சிஎஸ்கே தான். அப்புறம் 5 கப்பு பத்தாதான் அப்படி இல்லைங்க, அது ஒரு ஆக்ரோஷம் செயல் அது எங்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு டீம் இருக்கும்போது தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் அதிகமாக ஆடலனாலும் தமிழ்நாட்டுக்குன்ற ஒரு கப்பு சேர்ற மாதிரி அது. அதனால தான் ஆர்சிபி அடிச்சா நல்லா இருக்கும். ஆர்சிபி பிடிக்கும். நாங்கள் இல்லைன்னு படிக்காது ஆர்சிபி திறமை இருக்குது. பட் எங்களுக்குன்னு சொல்லும் போது நாங்க வந்து சிஎஸ்கே தான் சொல்லுவோம். அப்படி அடிக்காத பட்சத்தில் ஆர்சிபி அடிச்சுக்கலாம். சிஎஸ்கே உள்ள ஆர்சிபி அடிக்கல, வேற யாரும் புதுசா டெல்லி அடிக்கலாம். மும்பை டெல்லி அடிக்கலாம். ஏன்னா அவங்க அப்படி இருக்க டீம். சென்னைலாம் நாங்க மேட்சே பார்க்க மாட்டோம். சென்னைலாம் மேட்சே பார்க்க மாட்டோம். ஆர்சிபி பேட்டிங் எல்லாம் நல்லா எடுப்பாங்க. பாலிங் பார்த்தா எப்ப லூஸ் தான் அவங்களுக்கு. அதில் அவங்க மெயின் டீம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த நம்ம சொல்ல முடியாதுல்ல. எல்லா டீமும் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. எங்களை கேட்ட வரீங்க, நீங்க யார் அடிக்கிறதுன்னு கேட்டா நாங்க சிஎஸ்கே தான் சொல்லுவோம். சிஎஸ்கே தான். ஐபிஎல்ல பார்க்க மாட்டோம். ஏன் ஐபிஎல் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கபடி மேட்ச் மட்டும் தான் பார்ப்போம். கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட், அது ஒரு ஃபன் தானே, நல்லா இருக்கும். இல்லை கிரிக்கெட் மோஸ்ட்லி பார்க்க மாட்டோம். இந்த வருஷம் யாருக்கு ஜெயிப்பா கப் அடிப்பா? மேபி சிஎஸ்கே ஆர் ஆர்சிபி அடிக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய டைம் சிஎஸ்கே வாங்கிடுச்சு. பாவம் ஆர்சிபி தான் பாவம். ஆர்சிபி தான் அடிக்கும். ஆர்சிபி அடிச்சா பரவாயில்ல, நல்லா இருக்கும். அவங்களுக்கு அதான் உமன்ஸ்க்கு ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி. அதனால போதும் ஆர்சிபி ஜெயிக்கும் போது சான்ஸ் இல்லை. எப்படியும் சிஎஸ்கே ஆர்சிபி 6 பேரும் வச்சிருக்காங்க. பட் ஏன்னே தெரியல, ஒரு மாதிரி எல்லாத்துலேயே வருஷம் போயிட்டே இருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 170 நல்ல ஸ்கோர் தான். பவுலிங்ல திருப்பியும் சொந்தப்படுறாங்க. ஃபீல்டிங்னா 4 பேர் தான் பண்றாங்க. தோனி மேக்ஸ்வெல் அந்த மாதிரி 4 பேர் தான் பண்றாங்க. எல்லாரும் பண்ணா நல்லா இருக்கும். போன வருஷம் 5 கப்பு போதாதா சிஎஸ்சிக்கு? இந்த வருஷம் ஓடி அப்படி இல்லை. அவங்களும் வந்து சாதாரணம் இல்லை, எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ். ஒருத்தர் விட்டாலும் ஒருத்தர் அடிப்பாங்க, அவன் விட்டாலும் எவனோ ஒருத்தர் அடிச்சிடறான். எல்லாமே ஆல்ரவுண்ட் பண்ணுறான். அதாவது ஒருத்தர் தான் யாரோ ஒருத்தர் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த ஆர்சிபி மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண முடியாம ஃபர்ஸ்ட் 2 பேர் நம்பி 3 பேர் நம்பி மட்டுமே இறங்குறாங்க. அவங்க வாட்டியாட்டம் மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுறாங்க. அந்த டிஃபரன்ஸ்க்காக அவங்க ஜெயிக்கணுங்கிறேன். ஆர்சிபி வச்சாலும் நான் ஹாப்பி தான். நான் வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ண மாட்டேன். அவங்களும் ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. குவாலிஃபை வரைக்கும் போறாங்க. அங்க ஃபைனல் அங்கேயோ தட்டு தடமாயிடுறாங்க. புதுசா யாருக்கு அப்படி நல்லா இருக்கும்? ஆர்சிபி சிஎஸ்கே எல்லாமே புதுசா ரிஷப் பண்ட் ரொம்ப இது பண்ணி ரிட்டர்ன் வந்திருக்காரு. அவர் அடிச்சா அவர் கொஞ்சம் ஒரு கிரேட் கம்பேக்கா இருக்கும். டெல்லி கேப்டன்ஸ் சிஎஸ்கே நிறைய வாய்ப்பு. ஆர்சிபி 2+6 தான். ஆர்சிபி தான். ஆனா ஆர்சிபி பிடிக்கலன்ற அந்த வாட்டி அவனுக்கே நம்பிக்கை இல்லை ப்ரோ. பவுலிங் ஆர்சிபி கொஞ்சம் எஃபர்ட் ஒன்றும் எடுக்கல, சொதப்பிட்டாங்க. ஆமா கண்டிப்பா ஆர்சிபி ஃபேன் இத்தனைக்கும் அவனுக்கே நம்பிக்கை இல்லை. ஆர்சிபி வேலை சிஎஸ்கே வேலை தான் நம்பிக்கை இருக்கு. சிஎஸ்கே மாறிச்சுன்றீங்களா? சிஎஸ்கே ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு இல்லைங்களா?
உங்களுக்கு ஆனா ஆர்சிபி தான் ஜெயிக்கணும் ஆசை இல்லையா? ஆசைதான், பட் அந்த ஸ்குவாடு சிஎஸ்கே பக்கம் வெயிட்டா இருக்கு. 11 பேரும் ஆல்ரவுண்டர் மாதிரியே இருக்காங்க. நம்ம ஆர்சிபி பக்கம் போன மேட்சே பாரு, 2 பேர் டக் அவுட், 2 அடிக்க மாட்டேன். கன்ஃபார்ம் சிஎஸ்கே தான். வேற புதுசா யார் அடிச்சா நல்லா இருக்கும்? லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேஎல் ராகுல் டீம் வச்சா அடிக்கும். உங்களுக்கு எனக்கு அதை பத்தி அதுக்கு மேட்சை பார்க்க முடியல. நான் எதுவும் மேட்ச் லைக் பண்ண மாட்டேன். ஓகே. சிஎஸ்கே தான். ஆர்சிபி எம்ஐ ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா தானே இருக்கும். கப் அடிக்கல. பாவம் பொழைச்சிட்டு போடும் இருக்கு, ஆனா அடிக்க மாட்டேங்கிறாங்களே. கம்மி பயலுக்கு ப்ரோ, நீங்க ஒரு இதுக்கு லாய்க்கில் ஏதாவது வந்து பேசிக்கிட்டு சும்மா அப்படியே நைன்த்து நாட்டி இது பண்ணிட்டு இருப்பாங்க. தலைன்னு சும்மா சுத்திட்டாலே ஜெயிக்கலன்னு கேளுங்க. ப்ரோ நேத்து என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் சரி நாங்களே விட்டு கொடுத்துட்டோம். அப்படிங்க ஆர்சிபியா? உங்களுக்கு 5 கப்பு போதாதா? எங்களுக்கு போதாது ப்ரோ. தலைவரோட லாஸ்ட் வருஷம் கப் அடிச்சுட்டு போனா நல்லா இருக்கும். போன வருஷம் போயிருக்கலாம் கப் அடிச்சுட்டு. ஏன் இந்த பாடி ஃபிட்னஸ் பண்ணி வந்துருக்கிறாப்ல. யாரெல்லாம் அதுக்கு கேட்காட்டாங்க, கேளுங்க. கேகேஆர் பாய்ட்டு அவர் கேளுங்க. கேகேஆர் வேற யாரும் புதுசா அடிச்சா நல்லா இருக்கும். லக்னோ அடிச்சா நல்லா இருக்கும். டெல்லி ஈசாலா கப் வேண்டியதான் ப்ரோ. ஈசாலா கப் நம்ம வந்து உமன்ஸோட சரி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ நிறைய. இந்த வருஷம் அடி அழுக வைக்கிறாங்க சும்மா ப்ரோ. இதெல்லாம் சொல்றது நம்பாத ப்ரோ. இதெல்லாம் சும்மா தம்பி போயிடுங்க ப்ரோ. இந்த வருஷம் ஆர்சிபி தான் ப்ரோ கப் அடிக்குது. ஆர்சிபி தான் ப்ரோ.